அடமானத்தில் இருக்கும் தங்க நகையை மீட்டு மார்க்கெட் விலையில் உடனடியாக விற்க சிறந்த வழி பிரைம் கோல்ட் ஹப். தொடர்புக்கு 9840551787. தங்கத்தை மட்டுமல்ல, உங்கள் தன்னம்பிக்கையையும் மீட்டுத் தருகிறோம். தெய்வத்தின் அருள் இப்போது உங்கள் கையில். 100% தூய்மையான சில்வர் காயின் உங்கள் இஷ்ட தெய்வத்தின் அழகான உருவத்துடன். உடனே ஆர்டர் செய்ய நிபுராவை அணுகுங்கள். இப்ப நிறைய பேருமே ராமர் அப்படிங்கிற தெய்வத்தை நாடி போக ஆரம்பிச்சுட்டாங்க. எல்லாரும் கேட்கிற ஒரு விஷயம் என்னவா இருக்குன்னா, ராமரை யார் யாரெல்லாம் வழிபடலாம், எல்லாருக்குமே உகந்தவர் தானா ராமர் அப்படின்னு. ராமனை வழிபடுவதற்கு கிளாசிபிகேஷன் என்ன இருக்கு? மற்ற அவதாரங்கள் எல்லாம் ஒரு குறிப்பிட்ட வதை. ஆனால் இந்த ராமர் அவதாரம் மாத்திரம், அவதாரம் அப்படின்னா இறங்கி வருதல்னு அர்த்தம். இறைவனே இறங்கி வருதல் அப்படின்னு அர்த்தம். இன்னும் 100 ஆண்டு காலம் இல்ல, எத்தனை யுகங்கள் மாறினாலும் ராமராஜ்யம் வரவே வராது, ராமராஜ்யம் மாறவே மாறாது. ஆனா என்னுடைய ராமன் அரசாட்சி செய்யும் போது விதவைகளே கிடையாது, அண்ணன் தம்பி பங்காளிகள் சண்டையே கிடையாது, அகால மரணங்கள் கிடையாது. திருமணம் செய்யும் போது ஒருவரை ஒருவர் ஜாதி மதம் இனம் பேதம் இல்லாமல் அண்ணலும் நோக்கினாள் அவளும் நோக்கினாள் அப்படின்னு குரு யாரை சுட்டி காட்டினாரோ அவர்களை தேர்ந்தெடுத்தார். 7ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கு சார், உடனே தோஷம் சார் அப்படின்னு சொல்றதுக்கு இந்த ராமர் ஜாதகம் எக்ஸம்ஷன். வாழ்ந்து காட்டினார்கள் ஒருவனுக்கு ஒருத்தி என்று. அந்த சோஷியல் மீடியாஸ்ல எல்லாம் பார்க்கும்போது அயோத்தி கோவில் இருக்கு இல்லையா, அந்த கோவிலுக்கு ரஜினிகாந்த் சார், அமிதாப் பச்சன் சார், இந்த மாதிரி நிறைய ஆக்டர்ஸ் போயிருக்காங்க. அந்த கோவிலுக்கு போன பிறகுதான் அவங்களோட வாழ்க்கை தரம் இன்னும் உயர்ந்ததா கேள்விப்படுறேன். என்னுடைய ராமன் பிறந்த இடத்து அந்த மண்ணை போய் தொடுறதுக்கும் புண்ணியத்துக்கும் நீங்க போனாலே மகா புண்ணியம். என்னுடைய சீதை இருந்த ஸ்ரீலங்கால நுவேரிலியா அப்படிங்கிற ஊர்ல தயவு செஞ்சு என் அன்பு நேயர்களே போய் பாருங்கள். எவ்வளவு அதல பாதாளம், சுற்றிலையும் மலை, சுற்றிலையும் மலை, அதுல பாதாளத்துல எடுத்துட்டு போய் அந்த நீர் சுனையில என்னுடைய சீதையை ஒற்றை ஆடையோட காவல் வைத்திருக்காங்க. அந்த இடம் இன்னைக்கும் போய் பார்த்தீங்கன்னா சீதா எலியான்னு சொல்லக்கூடிய அந்த இடம் மனசெல்லாம் பதைக்கிறது. துக்கப்படுபவர்களுக்கு ராமனே மருந்தாக, ராமனே அந்த பிரச்சனைகளை தீர்க்கக்கூடியவனாக, பிரச்சனைகளை கணவனாக இருந்தா கூட அந்த ராம மந்திரம் மிகப்பெரிய மந்திரம். அதுதான் ஸ்ரீராம ஜெயம். ஆதன ஆன்மீகம் நேயர்களுக்கு ஷாம்லாவின் அன்பு கலந்த வணக்கங்கள். நம்ம ஆதன ஆன்மீகத்துல ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட பல கேள்விகளுக்குமே தினம்தோறும் ஒவ்வொரு வகைகள பதில்களை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு நம்மோடு தெய்வீக ஜோதிடர் ஏஆர் பாலகிருஷ்ண ரெட்டி சார் தான் இணைஞ்சிருக்கிறாரு. அவர்கிட்ட நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். வணக்கம் சார். குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வர, குரு சாட்சாத் பரபிரம்மா, தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. என் அன்பு ஆதன் டிவி நேயர்களுக்கும் என் அன்பு சகோதரிக்கும் என் அன்பு வணக்கங்கள். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்குமா. இப்ப நிறைய பேருமே ராமர் அப்படிங்கிற தெய்வத்தை நாடி போக ஆரம்பிச்சுட்டாங்க. எல்லாரும் கேட்கிற ஒரு விஷயம் என்னவா இருக்குன்னா, ராமரை யார் யாரெல்லாம் வழிபடலாம், எல்லாருக்குமே உகந்தவர் தானா ராமர் அப்படின்னு. உங்ககிட்ட கேட்டா ஒரு தெளிவான பதில் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இன்னைக்கு ராமரை பத்தி நிறைய விஷயங்கள் பேச போறோம் சார். ராமனை வழிபடுவதற்கு கிளாசிபிகேஷன் என்ன இருக்கு? பெண்கள் வழிபடலாமா, ஆண்கள் வழிபடலாமா, படிக்கிற பிள்ளைங்க வழிபடலாமா, குழந்தைகள் வழிபடலாமா? என்னுடைய ராமன் குழந்தையாக இருக்கும்போது எப்படி குழந்தையாக இருக்கணும்னு வாழ்ந்து காட்டியவன். இளைஞனாக இருக்கும்போது எப்படியெல்லாம் அவன் இளைஞனாக இருக்கணும் அப்படின்னு வாழ்ந்து காட்டினான். அதுக்கப்புறம் சக்கரவர்த்தி திருமகனாக மாறும்போது சக்கரவர்த்தி திருமகனாகவே வாழ்ந்து காட்டினான். எல்லாருமே சொல்லுவாங்க, இப்படி நடங்க, இப்படி போங்க அப்படின்னு கை காட்டுவாங்க. ஆனால் மக்கள் எல்லாம் எப்படி வாழணும், ஒரு இல், ஒரு வில், ஒரு சொல், 3 இல்லையே மொத்தமாக முடிச்சிட்டாப்புல. அப்படி வாழ்ந்து காட்டியவன். மற்ற அவதாரங்கள் எல்லாம் ஒரு குறிப்பிட்ட வதை. ஆனால் இந்த ராமர் அவதாரம் மாத்திரம், அவதாரம் அப்படின்னா இறங்கி வருதல்னு அர்த்தம். இறைவனே இறங்கி வருதல் அப்படின்னு அர்த்தம். அப்போ இறங்கி வரும்போது மற்றதெல்லாம் ஒரு கணவனாக, ஒரு இறைவனாக, ஒரு தொண்டனாக, ஒரு பக்திமானாக, ஒரு பண்டிதனாக இப்படி வாழ்ந்து காட்டுவார். ஆனால் இந்த ராம அவதாரத்தில் தான் ஒரு குடும்பத்தில் ஒரு பையனா மகனாக இருந்து வாழ்ந்து காட்டினார்.
எல்லா சித்திமார்களுக்கும் மகனாக இருந்து குழந்தையாக இருந்து வாழ்ந்து காட்டினான். தாய்க்கு மகனாக இருந்தான். தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லைன்னு வாழ்ந்து காட்டினான். மனைவிக்கு நல்ல கணவனாக வாழ்ந்து காட்டினான். அண்ணன் தம்பிங்க உறவுக்கு பேர் சொல்லும் பிள்ளையாக இருந்தான். எல்லாத்த விட எந்த மொழி, எந்த இனம், யார், என்ன ஜாதி, மனித குலமே இல்லாத குரங்குகள், அணில்கள் எல்லாருக்குமே நண்பனாக இருந்தான். அது மட்டுமா, நகரத்தில் மட்டுமே இல்லாமல் காட்டுக்கும் போய் ரிஷிகளுக்கும் யோகிகளுக்கும் ஞானிகளுக்கும் நல்ல வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுத்தான். ஒரு நாட்டினுடைய தலையெழுத்தை அரசன் தான் முடிவு பண்ணுவான். அரசன் எப்படியோ அப்படி மக்கள். அப்போ அரசன் என்ன சொல்கிறான், நாட்டில் எல்லாரும் புகார் கொடுக்குறாங்க, காட்டில் ரொம்ப தொந்தரவு ஜாஸ்தியாகி போச்சு, ராட்சசர்கள் அதிகமான தொல்லையாக இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே காட்டை நோக்கி பயணமாகிறான். இந்த அழகை நீங்கள் கவனிக்கணும். மீதி எல்லா கவிஞர்களும் எழுதிய பேருக்கு அந்த பழமொழிக்கோ அல்லது அந்த பாடலுக்கோ முன்னாடி அவங்க பேர் வராது. ஆனால் என்னுடைய ராமாயணத்துக்கு கம்பராமாயணம்னு பேர். கம்பர் எழுதிய ராமாயணம் கம்பராமாயணம். மூல ராமாயணமான வால்மீகி ராமாயணத்துக்கு கூட ராமாயணம் தான் பேர். ஆனால் இவருடைய ராமாயணம், கம்பன் எழுதிய ராமாயணம் கம்பராமாயணம். இலக்கிய அழகு, ஒவ்வொரு கதாபாத்திரத்தினுடைய அன்பு, பாசம், உறவுகள், நேசங்கள், எல்லோருமே முறை தவறி தர்மத்தை தவறி போகிற கேரக்டர் ஒருத்தர் கூட இருக்க மாட்டாங்க. எல்லாருமே அந்த முறையோடு இருப்பாங்க, முறையோடு தர்மம் செய்வாங்க, ஆட்சி செய்வாங்க. ராமராஜ்யம் அப்படின்னு நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க. இன்னும் 100 ஆண்டு காலம் இல்லை, எத்தனை யுகங்கள் மாறினாலும் ராமராஜ்யம் வரவே வராது. ராமராஜ்யம் மாறவே மாறாது. ஆனால் என்னுடைய ராமன் அரசாட்சி செய்யும்போது விதவைகளே கிடையாது, அண்ணன் தம்பி பங்காளிகள் சண்டையே கிடையாது, ஒருத்தர் சண்டையே கிடையாது, எனக்கு சொத்து பாக பிரிவினை பிரச்சனைகளே கிடையாது. தம்பி இந்த வீட்டை நீ வச்சுக்கப்பா, இந்த நிலத்தை நான் வச்சுக்கிறேன், அண்ணா எனக்கு ஏற்கனவே ஒரு வீடு இருக்குண்ணா நீயே எடுத்துக்கண்ணா. அகால மரணங்கள் கிடையாது, அதனால விதவைகள் கிடையாது. திருமணம் செய்யும் போது ஒருவரை ஒருவர் ஜாதி மதம் இனம் பேதம் இல்லாமல் அண்ணலும் நோக்கினாள் அவளும் நோக்கினாள் அப்படின்னு குரு யாரை சுட்டி காட்டினாரோ அவர்களை தேர்ந்தெடுத்தார். அது மட்டும் இல்லை, தந்தை சொன்னான். இந்த காலத்தில் யாராவது சக்கரவர்த்தியாக வர்றது பட்டம் கட்ட போகிறாங்கன்னா ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி, சார் நீங்கள் கொஞ்சம் ஊருக்கு போயிட்டு வாங்களேன், உங்கள் அப்பா சொல்லிட்டாரு. இப்போ கூட நம்ம நிறைய பிரச்சனைகள்லாம் பார்க்குறோம். அப்பா சொல்லிட்டாரு சார் நீங்கள் கிளம்புங்க சார் அப்படின்னு சொன்னால் கூட்டணிக்கே சண்டை போடுற காலம்லாம் இருக்குது. அப்போது அரசாட்சி செய்கிறதுக்கு விட்டு கொடுப்பாங்களா? இன்றைக்கி இருக்கிற தகப்பனும் பொறுமை இல்லை, பிள்ளைக்கும் பொறுமை இல்லை. அப்போ என்ன ஆகும்? இப்படியெல்லாம் வாழ வேண்டிய காலங்கள் வரப்போகுதுன்னு என்னுடைய ராமன் வாழ்ந்து காட்டு. கண்டிப்பா சார். இப்போ திருமண தடை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்ததுன்னா ராமரை வழிபட்ட எப்படிப்பட்ட ஒரு திருமண தடையா இருந்தாலும் விலகிடும் அப்படின்னு சொல்றாங்க. உங்களோட இந்த கெரியர்ல நிறைய பேருக்கு நீங்க நிறைய விதமான பரிகாரங்கள் சொல்லியிருப்பீங்க. திருமண தடை அப்படிங்கும் போது நீங்க எந்த ராமர் கோவிலுக்கு போயிட்டு வர சொல்லுவீங்க சார்? ராமர் கோயிலுக்கு போயிட்டு வர்றது ஒரு பக்கம் இருந்தாலும் ராமர் ஜாதகத்தை பார்த்தாலே மகா புண்ணியம். என்ன நட்சத்திரத்தில் பிறந்தார், என்ன லக்னத்தில் பிறந்தார், லக்னத்துக்கு 7ஆம் வீட்டில் சனீஸ்வரர் வீட்டில் மகர ராசியில் எந்த கிரகங்கள் இருந்தது, அது உச்சம் பெற்றதா அப்படின்னு கணக்கு பார்க்கணும். ஜோதிடத்துக்கும் ராமாயணத்துக்கும் மிகப்பெரிய சம்பந்தம் உண்டு. கம்பராமாயணத்தில் மிக தெளிவாக இந்த மாதத்தில் இப்படிப்பட்ட நாளில் இப்படி கிரக ஸ்திதிகள் இருக்கும் காலத்தில் ராமன் பிறந்தான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஜோதிடர்கள் சொல்லலை, வால்மீகி சொன்னதை கம்பர் தமிழில் மொழிபெயர்த்து கிரகத்தினுடைய வானிலையில் இப்படியெல்லாம் இருக்குது, இந்த நேரத்தில் இந்த கிரகங்கள் ஆட்சி செய்யும் காலத்தில்
இறைவனே வந்து பிறக்கிறான், இனி எவனும் பிறக்கப் போவதும் இல்லை. அப்படிப்பட்ட ராமர் ஜாதகம். அது எதற்குனா, இதை நீங்கள் கேட்ட கேள்விக்கு இதை எதற்கு நான் சொல்கிறேன்னா, லக்னத்துக்கு 7ஆம் இடத்துல செவ்வாய் இருந்து இந்த காலகட்டத்தில் செவ்வாய் தோஷம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் செவ்வாய் தோஷம் அப்படிங்கிறத விட செவ்வாய் பூமிகாரகன். பூமியிலேயே பிறந்தாள், பூமியிலேயே மறைந்தாள், பூமி தாயாரினுடைய மகனாக இருந்தாள். இந்த பூமி தாயாரினுடைய செல்வ குழந்தை அவள், என்னுடைய சீதை. அதை இண்டிகேஷன் பண்ணுறது தான் செவ்வாய். 7ஆம் இடத்துல செவ்வாய் இருக்குது சார், உடனே தோஷம் சார் அப்படின்னு சொல்கிறதுக்கு இந்த ராமர் ஜாதகம் எக்ஸம்ஷன். வாழ்ந்து காட்டினார்கள் ஒருவனுக்கு ஒருத்தி என்று. கல்யாணம் ஆன உடனே நம்ம எல்லாம் ஹனிமூன் போகிறதுக்காக சுவிட்சர்லாந்து போகிறோம், லண்டன் போகிறோம், அமெரிக்கா போகிறோம். ஆனால் என்னுடைய கணவன் மர உரி தரித்து காடு நோக்கி செல்கிறான்னு கேள்விப்பட்ட அடுத்த நிமிஷம் ராமன் எங்கேயோ அதுதான் அயோத்தி. அயோத்தி இருக்குமிடமே என் ராமன் இருப்பான், அவன் இருக்கும் இடத்திலேயே நான் இருப்பேன். பெருமாளை வந்து தாயார் விலகி இருந்தது சரித்திரமே கிடையாதே. ராமன் ஒரு நாளும் பிரிந்ததில்லை, சீதை ஒரு நாளும் பிரிந்ததில்லை. அதை எடுத்து காட்டுவதற்காக தான் பின்னாடி வரும் சந்ததிகள் தோஷங்கள் எவ்வளவு இருந்தாலும், உங்கள் ஜாதகத்தில் எவ்வளவுதான் கிரக பீடைகள் இருந்தாலும், மனமொத்து போனால் அவளும் நோக்கினாள், அண்ணலும் நோக்கினாள் அப்படின்னா குரு சுட்டி காட்டினாள். நீங்கள் தேர்ந்தெடுக்கிறது இல்லை, அதை நீங்கள் நல்லா கவனிக்கணும். குரு சுட்டி காட்டினான். அதற்கு தகுந்த மாதிரி அந்த சிவதனுசை வடித்து திருமணம் செய்கிறான். நீங்கள் அந்த சிவதனுசு காட்சி வந்து கம்பராமாயணத்தில் கேட்கணும். சீதை பதைக்கிறாளாம், ஐயோ ராமன் வந்து சிவதனுசை வந்து எடுக்க போகிறானே அண்டவா, நான் இது வரைக்கும் ஏறிட்டு பார்த்ததுலேயே ராமன் முகத்தை தான் நான் பார்த்தேன், இது வரைக்கும் நான் எந்த முகத்தையும் பார்க்கல. என்னுடைய ராமன் தனுசை உடைச்சிருவானா, இல்லை எடுத்து வைப்பானா, நான் பூட்டிடுவானா அப்படின்னு பலவித சந்தேகங்கள். அதை இலக்கிய நயத்தோட கம்பராமாயணத்தில் சொல்லும்போது, ராமன் வில்லு எடுக்கிறானோ இல்லையோ நமக்கெல்லாம் மனசு பதபதைச்சு போயிடும். ராமா அந்த வில்லை நல்லபடியாக எடுத்து சீதையை கல்யாணம் பண்ணுப்பா. ஆனால் ராமன் அந்த நான் பூட்டும்போது 2ஆகவே ஒடித்து கையில் கொடுத்துருவான். இந்திர தனுஷ், சிவதனுஷ். அப்படிப்பட்ட அந்த தனுஷை ஒடிந்த பிறகு தான் இவளுக்கு மனமெல்லாம் பூரிக்குது, இவன் தான் கணவன், இவன் தான் என்னுடைய வாழ்க்கை துணைவன் அப்படின்னு அப்பவே முடிவு பண்ணுறா. அப்போ தான் அவளுக்கு மன நிம்மதி வருகிறது. நீங்க அயோத்தின்னு சொன்னோடனே எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வந்திருந்தது சார். அந்த சோஷியல் மீடியாஸ்லாம் பார்க்கும்போது அயோத்தி கோவில் இருக்கு இல்லையா, அந்த கோவிலுக்கு வந்து ரஜினிகாந்த் சார், அமிதாப் பச்சன் சார், இந்த மாதிரி நிறைய ஆக்டர்ஸ் போயிருக்காங்க. அந்த கோவிலுக்கு போன பிறகுதான் அவங்களோட வாழ்க்கை தரம் இன்னும் உயர்ந்ததா கேள்விப்படுறேன். அது எந்த அளவுக்கு உண்மை? ஏன் அங்க போன பிறகு இவ்வளவு பெரிய மாற்றங்கள் அவரோட வாழ்க்கை? என்னுடைய ராமன் பிறந்த இடத்துக்கு இவங்க போனதுனால மட்டும்தான் ஜெயிப்பாங்களா என்ன? இதுக்கு முன்னாடியே யாரெல்லாம் அங்கே போயிருக்காங்க. என்னுடைய ராமன் பிறந்த இடத்து அந்த மண்ணை போய் தொடுறதுக்கும் புண்ணியத்துக்கும் நீங்கள் போனாலே மகா புண்ணியம். நீங்கள் 12 ஜென்மத்தில் செஞ்ச பாவங்கள் போகும். அந்த மண்ணை தொட்டாலே அயோத்தியாவுக்கு நான் போயிருக்கேன், பாலராமரை நான் பார்த்துருக்கேன். பாலராமரை இன்றைக்கெல்லாம் பார்த்துட்ருக்கலாம். அதை எல்லாத்த விட ராமர், அங்கே இருந்த ராமர் ரொம்ப சின்னதாக அழகாக கீழே எடுத்து வச்சுருப்பாங்க, அதுதான் மூல ராமர். அதை எல்லாத்த விட தசரதனுடைய அந்த அரண்மனை அங்கே இருக்குது, சீதா தேவி வாழ்ந்த அரண்மனை இருக்குது, பரதன் வந்து ஊருக்கு வெளியே இருந்த அந்த ஊர் இருக்குது. எவ்வளவு அத்தாட்சிகள்! என்னுடைய ராமன் வாழ்ந்தான். இது ஒரு கட்டுக்கதை அல்ல, கற்பனை கதை அல்ல. கற்பனை கதையில் வந்து இந்த அத்தாட்சிகள் இருக்காது. ராமன் வாழ்ந்த இடமோ, லக்ஷ்மணன் படித்த இடமோ, அவர்கள் எல்லாம் விளையாடிய இடமோ இதெல்லாம் இருக்காது. அப்போது இவர்களெல்லாம் வாழ்ந்து காட்டினார்கள். இப்படிப்பட்ட ஊர் இன்னும் இருக்கிறது. இதெல்லாம் அத்தாட்சியாக அவங்க வச்சுட்டு இருக்காங்க. ரொம்ப தெளிவாக இருக்கு. இவ்வளோ கோவில்கள் ராமருக்காக, இவ்வளோ விஷயங்கள் ராமரை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம். இதே நேரத்தில் ஒரு சில சர்ச்சைகளுமே வருது இல்லை சார்? அதை பார்க்கும்போது உங்களோட அபிப்பிராயம் என்னவா இருக்கு? முதல்ல என்னுடைய அன்னையை பற்றி குற்றம் சொன்னாங்க, எங்கள் அம்மாவை பற்றி பேசினாங்க.
ஆண்டாளை பற்றி பேசுனாங்க, இன்றைக்கி எங்கள் அப்பாவை பற்றி பேசுகிறாங்க. நான் தரம் தாழ்ந்து அவங்களுக்கு பதில் சொல்லணுன்ற அவசியம் இல்லை. என்னுடைய ராமனுடைய புகழை பேச வேண்டும். என்னுடைய ராமனை பற்றி பேசிய கம்பராமாயணத்தை பற்றி பேச வேண்டும். என்னுடைய ராமனை பற்றி பேசிய கம்பனை பற்றி பேச வேண்டும். என்னுடைய ராமனை பற்றி பேசிய வால்மீகி பற்றி பேச வேண்டும். என்னுடைய ராமன் சாதாரண ராமன் இல்லை, ராஜாராமன், ரகுராமன், ஜெயராமன். அப்படிப்பட்ட அந்த ராமன், அவனுடைய பாதங்கள் இந்த காட்டை ஆண்டது, அவனுடைய பாதுகைகள் இந்த நாட்டை ஆண்டது, அவனுடைய பாதுகையே இந்த 14 வருடங்கள் நாட்டை ஆண்டிருக்கு. ஒவ்வொரு காட்டிற்கும் போகும்போது வெறும் காலில் போயிட்டு இந்த நிலத்தை அளந்தான், இந்த பூமியை அளந்தான், இந்த ஊரை அளந்தான். ஸ்ரீலங்கா வரைக்கும், சிலோன் வரைக்கும் என்னுடைய ராமன் வெறும் பாதத்தில் இந்த காட்டை அளந்தான். என்னுடைய சீதை இருந்த ஸ்ரீலங்காவில் நுவேரிலியா அப்படிங்கிற ஊரில் தயவு செஞ்சு என் அன்பு நேயர்களே போய் பாருங்கள். எவ்வளவு அதில் பாதாளம், சுற்றிலையும் மலை, சுற்றிலையும் மலை, அதில் பாதாளத்தில் எடுத்துகிட்டு போய் அந்த நீர் சுனையில் என்னுடைய சீதையை வந்து ஒற்றை ஆடையோட காவல் வைத்திருக்காங்க. அந்த இடம் இன்றைக்கும் போய் பார்த்தீங்கன்னா சீதா எலியான்னு சொல்லக்கூடிய அந்த இடம் மனசெல்லாம் பதைக்கிறது, மனசெல்லாம் வலிக்கிறது. அந்த இடத்துல யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. உங்களால் எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம் இருந்தால் கூட கண்டுபிடிக்க முடியாது. என்னுடைய வாயுபுத்திரன், என்னுடைய ஆஞ்சநேயன், அவனை மட்டும்தான் நம்ப முடியும், அவன் மட்டும்தான் கண்டுபிடிக்க முடியும். எவ்வளவு அழகான ஊர். இப்போவே இத்தனை ஆண்டுகள் ஆன பிறகு நான் போய் பார்க்கும்போது வளைஞ்சி 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 வெதர், சூப்பர் வெதர். நம்ம ஊட்டி கொடைக்கானல் மாதிரி நல்ல மழை, நல்ல கோல்டு, மிதமான வெயில், அருமையான கோவில், அட்மாஸ்பியர் நல்லா இருக்குது. அடர்ந்த காடு, ஒரு காக்கா வராது. நீங்கள் மட்டும் போயிருந்தீங்களா சார்? நாங்கள் எல்லாம் போயிருந்தோம். இப்போ கூட கோயிலெலாம் கட்டியிருக்காங்க, அங்கே பிரமாதமான கோவில் கட்டியிருக்காங்க. சீதா எலியான அந்த ஊருக்கு பேர். எவ்வளவு இன்னும் கூட அந்த மண் கருப்பாக இருக்கிறது. சுவாமியை வந்து ஆஞ்சநேய சுவாமி எரிச்சிட்டு வந்தார் இல்லைங்களா, அந்த மண் இன்னும் கருப்பாகத்தான் இருக்கிறது. அந்த மண் ஏன் கருப்பாக இருக்கிறது? அது என்னுடைய சீதை, என் அன்னையினுடைய கற்புத்தி, என் அன்னையினுடைய கற்புத்தி. அந்த மண்ணெல்லாம் கருப்பாக இருக்கிறது. இன்னும் எத்தனை எத்தனை அத்தாட்சி. அந்த இலங்கை மன்னனுடைய மாளிகை, அந்த மாளிகைக்கு நான் மலையில் போய் ஏறி போய் பார்த்துட்டு வந்தேன். எவ்வளவு பெரிய மாளிகை. ஒரு கதையோ ஒரு ஃபிக்ஷனோ அப்படி இருந்தால் கற்பனையில் இதெல்லாம் எப்படி எழுத முடியும்? அத்தாட்சிகள் எப்படி இருக்கும்? நான் சொன்ன மலையும் நான் சொன்ன மாளிகையும் நான் சொன்னதும் அங்கே கரெக்டாக எப்படி இருக்கும்? உண்மையாக இருந்தால் மட்டும்தான் இருக்க முடியும். என்னுடைய சீதை அப்படியெல்லாம் ஒற்றை ஆடையோடு அந்த காட்டில் தனியாக இருந்து ஒவ்வொரு நாளும் ராம ஜபம் செய்தாள். ராம் ராம் ராம். துக்கப்படுபவர்களுக்கு ராமனே மருந்தாக, ராமனே அந்த பிரச்சனைகளை தீர்க்கக்கூடியவனாக, பிரச்சனைகளை கணவனாக இருந்தால் கூட அந்த ராம மந்திரம் மிகப்பெரிய மந்திரம். அதுதான் ஸ்ரீராம ஜெயம். ராமன், ஆஞ்சநேய சுவாமி இலங்கையில் இருந்து தூரத்தில் வரும்போதே, அதுதான் இந்த தூதர்களாக போகிறதுக்கு புத்தி சாதுரியம் வேண்டும். அந்த எதிராளியுடைய மனசை புரிஞ்சு பேசணும். இப்போ நான் கூட இப்போ தூரத்தில் வராருன்னு வச்சிங்களேன், ஆஞ்சநேயா சீதையை பார்த்தியா? ஆமாம், நான் போனேன். போன உடனே போகிற வழியிலலாம் நான் அரக்கர்களை கொண்டுக்கிட்டே போனேன். எங்கே போனாலும் காணோம். நான் ஒரு ஸ்ரீலங்காவில் எல்லாம் ஒரு இடமா தேடினேன். இப்படின்னு உங்கள் புராணத்தையும் உங்கள் பலத்தையும் சொல்லிகிட்டு இருந்தா ராமனுக்கு எப்படி இருக்கும்? கேப்பா, நான் இருக்கிற பிரச்சனையை விட்டுட்டு இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கே. அப்போ அதை புரிந்தவன் தான் தூதன். அதனால தான் அவனுக்கு பேர் வாயு மைந்தன், ராம தூதன்னு பேர். அப்போ அவன் ஒரே வார்த்தை சொன்னான். என்ன சொன்னான்? கண்டேன் சீதை. ஒரே வார்த்தை முடிஞ்சு போச்சு. தூரத்துல இருந்து பார்த்த உடனே கண்டேன் சீதை. அப்போ ராமனுக்கு பா நிம்மதியாயிடுது. அந்த ஒரு செகண்டில் அந்த ஒரு வார்த்தையிலேயே மொத்த கதையும் சொல்லிட்டான். அதுக்கப்புறம் கிட்ட வந்து
ஃபுல் எபிசோடை வந்து அவர் எக்ஸ்பிளைன் பண்ணுறார். ராமா, உன்னை நினைத்து அவள் காத்துக்கிட்டு இருக்கா. நீ கொடுத்த அந்த மோதிரத்தை பார்த்த உடனே அந்த கல்யாணத்தில் ஏற்பட்ட நினைவுகளை பகிர்ந்துக்கிட்டா, அழுதா, கஷ்டப்பட்டா, இப்படியெல்லாம் அவள் வாடிக்கொண்டு இருக்கிறாள். ஒற்றை ஆடையோடு இருக்கிறாள். சக்கரவர்த்தி திருமகள், மகாராணியாக வாழ வேண்டியவள். ஒற்றை ஆடை அப்படின்னா அது எப்படி இருக்கும்? அவ்வளவு சிரமத்தோடு அவள் அங்கே தவம் கிடக்கிறாள். இப்படியெல்லாம் வாழ்ந்த என்னுடைய ராமனை பற்றி பேசுவதற்கு தகுதி இருக்கிறதா, உரிமை இருக்கிறதா? அடுத்தவர்களை, உங்களுடைய வாழ்க்கைக்காக அடுத்தவர்களை இழிவுபடுத்துவது மட்டுமல்ல, உங்கள் நெஞ்சை கீறி ரத்தத்தை பார்க்கணும். யாரை எதுக்கு கூப்பிடணும்னு ஒரு கணக்கு இருக்குது சார். இந்த மீட்டிங்கில் பேசுகிறதுக்கு தகுதிகள் வேணும். இப்போ ஒரு டிகிரி படிக்கிறவர் தான் ஒரு ஆஃபீஸில் வந்து இப்படிப்பட்ட ஒரு போஸ்டிங். ஐஏஎஸ் படிக்கணும்னா இப்படிப்பட்ட படிப்பு படிச்சிருக்கணும். அவங்களுக்கு மட்டும்தான் இன்டர்வியூ இருக்கும். அதே மாதிரி தான் ஒரு பெரிய பதவிகளுக்கு போகும்போது அதுக்கு உண்டான பதவியும், அதற்கு உண்டான படிப்பும், அதற்கு உண்டான அனுபவமும் உங்களுக்கு வேணும்னுவாங்க. ஆனால் எதுவுமே இல்லாதவங்களை கூப்பிட வச்சு அவங்களுக்கு தெரிஞ்சது தானேங்க பேசுவாங்க. நம்ம யாரையும் தப்பு சொல்லலை. அவங்களுக்கு தெரிஞ்சது அவ்வளோதான் அவங்க பேசுகிறாங்க. புத்தி சுவாதீனம் இல்லாதவன் எப்படி பேசுவான்? புத்தி சுவாதீனம் நல்லா தான் பேசுவான். இன்னைக்கு ராமரை பத்தி நிறைய விஷயங்கள் பேசியிருந்தோம். நீங்க தொடர்ந்து ராமரை பத்தி நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்பீங்க. இன்னைக்கு இந்த நேர்காணல் மக்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ராமரை பத்தி நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள், அவருடைய கதைகளை பத்தியும் நிறைய விஷயங்கள் பேசியிருந்தோம். உங்களோட நேரத்தை செலவு பண்ணி ஒரு அழகான இன்டர்வியூ கொடுத்திருந்தீங்க. ரொம்ப நன்றி. என்னுடைய ராமனை பற்றி சிந்தித்தாலும் மதுரம், என்னுடைய ராமனை பற்றி பேசினாலும் மதுரம், அந்த நேரமும் மதுரம், அந்த இடமே மதுரம், எல்லாமே மதுரமாக இருக்கும். ஏனால் ராமன் ராமா அப்படின்னு சொன்னால் என் பாவங்கள் போகும், கர்மங்கள் போகும், முப்பிறவியில் செஞ்ச கர்மங்கள்லாம் போய் மீண்டும் பிறவி இல்லாத வாழ்க்கை வாழலாம். ஆகவே வாய்ப்பளித்த உங்களுக்குத்தான் என் நன்றியை சொல்ல வேண்டும். வாய்ப்பளித்த உங்கள் அனைவருக்கும் என் நன்றி. ஜெய் ஸ்ரீராம். சர்வே ஜனா சுகினோ பவந்து.